வமா கலக்கத்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். வேற எந்த நோக்கத்துக்காக நான் படைக்கவில்லை. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு உலகத்தினுடைய அற்ப இன்பங்களுக்காக, உலகத்தினுடைய அற்ப ஆசைகளுக்காக நம்முடைய முழு நேரத்தையும் நம்முடைய முழு காலத்தையும் செலவழிக்கிறோம். கழுத்துல 3 முடிச்சுகளை போடுவான். யார் தொழுகைக்காக எந்திரிக்கிறாரோ அவருடைய முதல் முடிச்சு அவிழ்ந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யார் தொழுகைக்காக ஒளி செய்கிறாரோ 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். யார் தொழுகைக்காக நிற்கிறாரோ 3வது முடிச்சு அவிழ்ந்து விடும். யார் தொழுகையோடு அந்த நேரத்தினுடைய காலை பொழுதை அடைகிறாரோ அவர் சுறுசுறுப்பாக அந்த நேரத்தை அடைவார். யார் தொழுகை இல்லாமல் தூக்கத்தோடு சோம்பேறித்தனத்தோடு காலை பொழுதை அடைகிறாரோ அவர் அந்த நாள் பொழுதும் சோம்பேறித்தனமுடையவராக அந்த நாளை சந்திப்பார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு தூக்கம் தான் முக்கியம், எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம். அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவற்றுமாக. அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே பல உயிரினங்களை இறைவன் படைத்திருக்கிறான். எல்லா உயிரினங்களும் நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில் தான் இறைவன் படைத்திருக்கிறான். நம்மோடு வாழுகிற, உதாரணத்திற்கு ஒரு நாயை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பிஸ்கெட்டை போட்டீங்கன்னா வாலாட்டும். அது தன்னுடைய நன்றி என்ன செய்யுது? வாலாட்டி வெளிப்படுத்துகிறது. விசுவாசமாக இருக்கும். நம்முடைய வீட்டை காக்கக்கூடிய ஒரு வேட்டை நாயாக அது என்ன செய்யும்? நாய் ஒரு சிறிய உணவை சாப்பிட்டு விட்டு நமக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில பல பிராணிகள் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நாமும் நன்றி உள்ளவனாகத்தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். யாராவது நமக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு பிரதி உபகாரமாக நாமும் என்ன செய்யறோம்? அவங்களுக்கு உதவி செய்யறோம். ஒரு டீ வாங்கி கொடுத்தா நம்ம டீ வாங்கி கொடுப்போம். ஒரு நல்ல முறையில பேசலாம், சிரிச்சு பேசலாம், நம்ம என்ன செய்வோம்? நாமும் நல்ல முறையாக பேசுவோம். என்று நமக்கு யாராவது உதவி செய்தால், நல்ல விதமாக நடந்து கொண்டால் நாம் அவங்களுக்கு திரும்ப நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில மனிதர்களும் இருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தின் மூலமாக மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனிதன் நன்றி கெட்டவன் அல்லாஹ் சொல்ல, மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு, இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டா மனிதர்களை தவிர வேறு எந்த உயிரினத்தையும் சொல்ல முடியாது. எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, அல்லாஹ்வை தியானிக்கின்றன. அவர்களுக்கு அல்லாஹ் என்ன புரோகிராம் செய்து வைத்திருக்கிறானோ அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வை நினைத்து அது தியானம் செய்கிறது. உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வை தியானிக்கிறது. மரம், செடி, கொடி, உயிரினங்கள் அனைத்துமே அல்லாஹ்வை துதிக்கிறது, மனிதனை தவிர. மனிதர்களில் சிலரை தவிர பெரும்பாலான மனிதர்கள் படைத்த இறைவனுக்கு மாறு செய்கிறார்கள், படைத்த இறைவனுக்கு நன்றி மறக்கிறார்கள். நன்றி மறக்கலாமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறார் இந்த உலகத்துல. நம்முடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்காரா இல்லையா? இந்த உடலை ஒரு மனிதர் சிந்தித்து பார்த்தால் 5 நேரம் தொழுவதை விட மாட்டார். 10 நேரத்துல குப்புறப்படுத்தி தூங்க மாட்டார். தலானிக்குள்ள தலையை விட்டு அமுத்தி எனக்கு தூக்கம் தான் முக்கியம் என்று என்ன செய்ய மாட்டார்? தூங்க மாட்டார். நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை மிகப்பெரிய அருட்கொடை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு அதற்கு பிரதி உபகாரமாக, இறைவனுக்கு உபகாரம் தேவை கிடையாது, இறைவன் சொன்ன கடமைகளை நிறைவேற்றினால் போதும். எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறார். நம்முடைய உடல் உறுப்புகள், உதாரணத்திற்கு நம்முடைய கைகளை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய இரு கைகளின் மூலமாக பல விதமான வேலைகளை நாம செய்கிறோம். 2 கை இல்லாதவர்களுக்கு தான் கையினுடைய அருமை தெரியும். சாப்பிட முடியாது, பாத்ரூம் போனா கழுவ முடியாது. கைகளின் மூலமாக எந்தெந்த வேலைகளை செய்வோமோ அந்த வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழல்ல கைகளை இழந்தவர்களை நம்ம பார்க்கிறோம்.
எல்லாத்தையும் காலை கொண்டு, சில பேர் காலை கொண்டு சாப்பிடுவாங்க, சில பேர் 2 கையும் இருக்காது, பள்ளி வாசல் தொழுகைக்கு வந்துருவாங்க. நமக்கு 2 கையும் நல்லா இருக்கும், 2 கால் நல்லா இருக்கும், நாம என்ன செய்ய மாட்டோம், 5 நேரம் தொழ மாட்டோம். பெரும்பாலான மக்கள் கைகளே இல்லாத சில ஈமான்தாரிகள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஒழு செய்யக்கூடிய இடத்துல கால்களின் மூலமாக முகத்தை கழுவுவார்கள், கால்களின் மூலமாக தலைக்கு மசல் செய்வார்கள். இப்படி ஒதுவே கால்களின் மூலமாக செய்யக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம். கைகள் இல்லாத ஆட்களுக்கு தான் கையினுடைய அருமை தெரியும். கால்களை எடுத்துக்கொள்வோம், கால்கள் இல்லாமல் உலகத்துல நம்மால் பயணிக்க முடியாது. ஒரு விபத்துல கால்ல லேசா அடிபட்டுச்சு, நொண்டி நொண்டி நடக்க, 1 மாதம் நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல காலினுடைய அருமை நமக்கு தெரியும். எவ்வளவு அழகா ஸ்பீடா நடந்து போயிட்டு இருந்தேன், புள்ளி குதிச்சு பறந்து ஓடினேன், இன்றைக்கு லேசா விழுந்ததுல எந்திரிச்சு நடக்க முடியல, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, ஒழுங்காக நடக்க முடியல என்று காலில் சிறிய பாதிப்பு ஏற்பட்ட உடனே காலினுடைய அருமை நமக்கு தெரிகிறது. கண்கள் இல்லாதவருக்கு கண்களுடைய அருமை தெரியும். கண்கள்ல பல காட்சிகளை உலகத்துல நம்ம பார்க்கிறோமா இல்லையா, அது நமக்கு பெருசா தெரியாது. எப்ப பெருசா தெரியும், கண்ணில்லாத நபருக்கு திடீரென்று பார்வைகள் வந்து விட்டால் அவர் உலகத்தினுடைய பல நிறங்களை பார்ப்பார். அந்த நிறங்களை பார்த்து மெய்சிலிருத்து அதை பார்த்து கொண்டே இருப்பார். பல பேருக்கு என்ன செய்யறாங்க, மருத்துவ ரீதியாக 2 கண்கள் வேறு மாற்று கண்கள் வைத்த பிறகு அவங்களுக்கு பார்வை கிடைக்கிறது. கிடைத்த பொழுது பார்வையின் மூலமாக உலகத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறாங்க. ஒரு மரத்துல நின்று 1 மணி நேரமா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி கண்ணில்லாதவனா இருந்தேன், இந்த மரத்தினுடைய அழகை நான் இப்பொழுதுதான் ரசிக்க முடிந்தது, என்னுடைய தாயை பார்க்க முடிந்தது, தந்தையை பார்க்க முடிந்தது, உலகத்தினுடைய அனைத்து இயற்கையான காட்சியினுடைய நிறங்களை எல்லாம் என்னுடைய கண்களில் என்னால் பார்க்க முடிகிறது. இறைவன் என்னுடைய கண்கள் என்பது இறைவன் எனக்கு தந்த அருட்கொடை. ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவன் நமக்கு தந்த அருட்கொடையாக இந்த உலகத்திலே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம், அதற்கு ஈடாக இறைவன் எதிர்பார்ப்பது 5 நேர தொழுகைதான். தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கிரேடு அதிகமாகவோ, தொழாமல் இருப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மதிப்பு குறைந்து விட போவதோ கிடையாது. அல்லாஹ்வுடைய மதிப்பு எப்பொழுதும் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். தொழுவது நமக்குத்தான் தொழுக. இறைவன் செய்த அருட்கொடைகளை நினைத்து இறைவனுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும், நன்றி மறக்க கூடாது என்பதற்காக இறைவன் 5 நேர தொழுகை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். படைப்பினுடைய நோக்கமே என்ன, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கலக்கத்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன், வேற எந்த நோக்கத்துக்காக நான் படைக்கவில்லை. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு உலகத்தினுடைய அற்ப இன்பங்களுக்காக, உலகத்தினுடைய அற்ப ஆசைகளுக்காக நம்முடைய முழு நேரத்தையும் நம்முடைய முழு காலத்தையும் செலவழிக்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் நமக்கு விதித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு மணி நேரத்தை ஒதுக்குகிறோம் என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வாரத்துல ஒரே ஒரு ஜும்மா, வாரத்துல ஒரு ஜும்மாவுக்கு எத்தனை மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் தான். சில மக்கள் அட்வான்ஸ் என்ன செய்வாங்கன்னா, 1/2 மணி நேரம்னா அதுவரையில உட்கார முடியாது, பள்ளிவாசல்ல பயான் பண்ணட்டும் அப்படின்னு இன்றைக்கும் சில பள்ளிவாசல் வெளியில டீ கடையில் அமர்ந்து டீ குடிப்பது, பள்ளிவாசல் வாசல்ல உட்கார்ந்துட்டு பயான் எப்ப முடிப்பாரோ அப்ப போய் தொழுகையில நம்ம கலந்து கொள்ளலாம் என்று. ஜும்மா தொழுகை என்பது வெறுமனே தொழுகையினுடைய அம்சம் மட்டும்தான், பயான் தேவை கிடையாது. உள்ள போய் பள்ளிவாசல் முன்கூட்டியே போய் அமரக்கூடிய அந்த சுண்ணத்தான விஷயங்கள்லாம் எனக்கு தேவை கிடையாது, தொழுதா மட்டும் போதும். இப்படி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்ப வாரத்துல ஒரு ஜும்மா தொழுதா போதுமா? இன்னும் சொல்ல போனா நம்முடைய கண் இருக்கா இல்லையா, அதனுடைய இமைகள், அந்த இமைகளுக்கு கூட முழுவதுமாக இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியாது. மற்ற உறுப்புகளுக்கு நன்றி செலுத்துறது அப்புறம், கண்ணினுடைய இமை இருக்கா இல்லையா, கண்ணை மூடி மூடி திறக்கிறோம்ல, அந்த இமை மூடி மூடி திறப்பதற்கு, அது செய்யக்கூடிய வேலைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டால் முழுவதுமாக நன்றி செலுத்த முடியாது. மருத்துவர்கள் சொல்றாங்க, கண்ணினுடைய இமைதான் கண்ணை பாதுகாக்கின்றது. வெளியே போறோம், கண்ணை திறந்து வச்சுட்டே போக பார்ப்போம், கடுமையா காத்தடிக்குது, எல்லா தூசியும் வந்து கண்ணை தான் அடையும். இந்த இமை ஒரு வேலி போல, ஒரு தடுப்பு போல நம்முடைய கண்களை பாதுகாக்கின்றது.
காற்றில் பரவக்கூடிய அந்த மண்ணை இமை தடுக்கின்றது, கண்ணுக்குள்ளே போகாமல். கண்ணிலை ஈரப்பதத்தை உண்டாக்குகிறது. அந்த ஈரப்பதம் காய்ந்து விடக்கூடாது, ஆவியாகி விடக்கூடாது என்பதற்காக ஒரு சில நொடிகள்ல நம்முடைய கண்கள் என்ன செய்யுது, கண்ணினுடைய இமை மூடுகிறது. ஏன் மூடுது? அப்படியே திறந்து வச்சா உள்ள இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் ஆவியாக வெளியே போயிடும். ஈரப்பதம் இல்லாட்டி கண்ணு ரொட்டேஷன் ஆக ரொம்ப சிரமம். இங்கிட்ட அங்கிட்ட துளுப்புறோம்ல, வேற எங்கேயும் பாக்குறோம்ல, அது ரொம்ப சிரமமாக ஏதோ கண்ணிலை போட்டு அழுத்துவதை போல நமக்கு வலி ஏற்படும். நாள் கணக்கான பிறகு கண்ணினுடைய பார்வையை குறைந்து விடக்கூடிய, முழுவதுமாக கண் பார்வை மருங்கி விடக்கூடியதாக மாறிவிடும். கண்ணினுடைய இமை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த இமைக்கு கூட நம்மால் செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான அருக்குறைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அருக்குறைக்கு ஈடாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது 5 நேர தொழுகை மட்டும்தான். கடமையான தொழுகை, கடமையான வணக்கங்கள். சுன்னத்துக்கு நீங்க அப்புறம் போங்க. கடமையான வணக்கங்களை நிறைவு செய்கிற பொழுது மறுமையில இலகுவாக நம்மால் சொர்க்கம் செல்ல முடியும். நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்க தொழுகை. இன்ன ஸலாத்தக்கான தலல் முக்மினீன கிதாபம் மௌகூத்தா. தொழுகை என்பது முஸ்லிம்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. 5 நேரத்துக்கும் ஒரு நேரத்தை எல்லாம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம அதையெல்லாம் விட்டுருவோம். என்ன செய்வோம்? வேலைக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குவோம். காலை டிஃபனுக்கு இந்த நேரத்துக்கு இந்த நேரம் வந்து சாப்பிட்டாகணும், இல்லாட்டி வீட்டுல என்ன செய்யும், தட்டெல்லாம் பறக்கும். மத்தியான சாப்பாடா இந்த நேரத்துல எனக்கு கிடைச்சாகணும். இரவு டிஃபன், காலையில டீ, சாயங்கால டீன்னு சொல்லி ஒவ்வொரு அனுதினமும் நாம உண்ணக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டாலும், நாம செய்யக்கூடிய வேலையை எடுத்துக்கொண்டாலும், நாம சந்திக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டாலும், எதுவாக இருந்தாலும் அதற்கு எல்லாமே ஒரு நேரத்தை உண்டாக்கி அந்த நேரத்திலே சரியாக செயல்பட வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். நேரம் தவறிவிட்டால் கோபம் வருகிறது நமக்கு. அந்த நேரத்தில் அந்த வேலை நடக்க முடியாம போச்சு. ஆனா 5 நேர தொழுகைகளையும் அல்லாஹ் நேரத்தோடு நமக்கு தந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தொழுவது நமக்கு சிரமமாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுவது நமக்கு சிரமமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் எந்திரிப்பது சிரமமாக இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஜும்மாவுக்கு இத்தனை மக்கள் வந்திருக்கிறோம்ல, இங்க பக்கத்துல வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, பக்கத்து தெரு, பக்கத்து வீடு, பக்கத்து ஏரியா, அப்படிப்பட்ட மக்கள் நம்ம ஜும்மால கலந்திருப்போம். ஜும்மாவுக்கு வர முடிந்த நம்மால் ஏன் ஃபஜ்ருக்கு வர முடியவில்லை? ஜும்மால இருக்கிற அல்லாதான் ஃபஜ்ருக்கு இருக்கிறான். ஜும்மால இருக்கிற அல்லாதான் நுகருக்கு அவன் தான் அல்லா, அஸ்ர் இஸ்ஸா மக்ரிப் இஷா எல்லாத்துக்கும் அவன் தான் அல்லா, வேற கடவுள் கிடையாது. அப்ப ஜும்மாவுக்கு எப்படி அல்லாஹ்விடத்தில் நன்மையை சம்பாதிக்க வேண்டும், கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம பள்ளிவாசலுக்கு வருகிறோமோ, அது போன்ற 5 நேரத்திற்கும் வர வேண்டுமா இல்லையா? ஃபஜ்ருடைய நேரத்துல படுத்து தூங்கி விட்டோம் என்றால், இன்னும் சொல்ல போனா யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த ஃபஜ்ர் நேர தூக்கம் என்பது ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்துகிற மாய வலை. மற்ற நேரத்துல கூட அமைதியா இருப்பான். நம்ம உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி போய் தொழுகை விட்டுருவோம். ஆனா ஃபஜ்ருடைய நேரத்துல தொழுகைக்கு வருவது என்பது நம்ம அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தால் சிரமமான காரியம் கிடையாது. அந்தந்த நேரத்தை ஒரு வாரம் ட்ரை பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வாரம் என்ன செய்வோம், அந்த டைம்ல எந்திரிச்சிருவோம். ஆனா வராம ஷைத்தான் என்ன செய்யறான், நம்மை தடுக்கிறான். என்ன காரணம்? தூக்கத்தினுடைய இன்பம். தூங்கிட்டோன்னு வைங்க, அந்த தூக்கத்தினுடைய அந்த இன்பத்தின் காரணமாக காலையில என்ன செய்வான், ஃபஜ்ருடைய அந்த நேரத்துல ஷைத்தான் தலைமாற்றிற்கு அருகாமையே அமர்ந்து கொள்வான். அமர்ந்து கொண்டு கழுத்திலே 3 முடிச்சுகளை போடுவான். யார் தொழுகைக்காக எந்திரிக்கிறாரோ அவருடைய முதல் முடிச்சு அவிழ்ந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் தொழுகைக்காக ஒளி செய்கிறாரோ 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். யார் தொழுகைக்காக நிற்கிறாரோ 3வது முடிச்சு அவிழ்ந்து விடும். யார் தொழுகையோடு அந்த நேரத்தில் காலை பொழுதை அடைகிறாரோ அவர் சுறுசுறுப்பாக அந்த நேரத்தை அடைவார். யார் தொழுகை இல்லாமல் தூக்கத்தோடு சோம்பேறித்தனத்தோடு காலை பொழுதை அடைகிறாரோ அவர் அந்த நாள் பொழுதும் சோம்பேறித்தனமுடையவராக அந்த நாளை சந்திப்பார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு தூக்கம் தான் முக்கியம், எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம். அது எப்ப முக்கியம்? தொழுகையை கெடாத அடிப்படையில் அது முக்கியம். அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துவதை தடை செய்யாத வடிவத்தில் அது முக்கியம். எல்லாமே தடுத்து நீங்க பொருளாதாரத்தை சம்பாதித்து ஒரு பக்கம் வரும், இன்னொரு பக்கம் செலவாகும். பரக்கத்து கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியில தான் உங்களுடைய பொருளாதாரத்துல பரக்கத்து கிடைக்கும், உங்களுடைய வியாபாரத்துல ரிஸ்க் கிடைக்கும், அபிவிருத்தி கிடைக்கும்.
அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லை என்றால் நீங்க எவ்வளவு கோடிகளை சம்பாதித்தாலும் எந்த ரூபத்துல வருதோ எந்த ரூபத்துல தெரிய போகுதுன்னு தெரியாது. உடனே கிட்னி ஃபெயிலியர் கொடுத்துருவான், வேற ஏதாவது மருத்துவ செலவு கொடுத்துருவான், வேற ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவான், வேறு ஏதாவது பக்கம் நம்முடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடும். அல்லாஹ்விற்கு அஞ்சி நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்கி 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பொருளாதார மோகத்தின் காரணமாக சைத்தான் நம்மை வழிகெடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக மனிதனுடைய யதார்த்த தன்மையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. மனிதன் வளர வளர அவனோடு சேர்ந்து 2 ஆசைகள் சேர்ந்தே வளர்கிறது. ஹுப்புல் மால், பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை, வதூலுல் உமுர், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை. இந்த 2 ஆசையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை ஒரு கட்டத்தில் அடங்கிடும். நல்லா யோசிப்பாரு, சாப்பிடக்கூடிய ஆசை அது ஒரு கட்டம் வரையும் தான். 40 வயசு தாண்டிட்டா திங்கறதுக்கு யோசனை பண்ணுவார். மற்ற ஆசைகள் ஒரு வயது வரையும் தான். ஆனா அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா படுத்த படுக்கையா இருந்தா கூட காசுக்கு ஆசைப்படக்கூடிய மனிதர்களை பார்க்கணும். வளர வளர அவனோடு சேர்ந்து இந்த 2 ஆசைகளும் சேர்ந்தே வளர்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுக்கு 2 தங்க நிறவுடைகள் வழங்கப்பட்டாலும் இதை போன்று இன்னொன்று 2 வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எது வரைக்கும் அவருடைய ஆசை அடங்கும்னா கபரு குழியில மண்ணள்ளி போடுவாங்கல்ல, அப்பதான் அவருடைய ஆசை அடங்கும். இதுக்கு மேல ஒண்ணு சம்பாதிக்க முடியாது, இதுக்கு மேல செலவு செய்ய முடியாது, நம்முடைய உயிர் ரூஹு சென்று போய்விட்டது, இதுக்கு மேல நம்ம ஒண்ணு முடியாது என்று மறுமையை தெரிந்த உடனே, அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை பார்த்த உடனே அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை எல்லாம் அவர்களுக்கு அடங்கி விடும் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை என்பது நமக்கு அல்லாஹ்வினுடைய வழக்கத்திலிருந்து தடுக்கக்கூடியதாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தொழுகையை பத்தி. இன்றைக்கு பெரும்பாலும் பள்ளிவாசல்ல சிறுவர்களை கூட்டிட்டு வருவது ரொம்ப சிரமம். பெரும்பாலான பள்ளிவாசல் என்ன செய்வாங்கன்னா, வந்தானா சேட்டை பண்ற, அதனால என்ன செய்வாங்க, அவங்க தொழக்கூடிய மக்களுக்கு இடையூறா இருக்குது என்று யாராவது தப்பி தவறி குழந்தைகளை கூட்டிட்டு போனா கூட எதுக்கு இந்த நிமிஷம் கூட்டிட்டு வர்றீங்க என்று சத்தம் போட்டு காட்டக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப எப்படி அவன் பழகுவான் தொழுகைய? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற பொழுது கடமையான நேர தொழுகை, சுன்னத்தான தொழுகை கிடையாது. பள்ளிவாசல்ல மக்களுக்காக தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல தன்னுடைய பேத்தி நபிலாருடைய பேத்தி என்ன செய்யறாங்கன்னா, சிறுவயது பேத்தி நபிலாருடைய தோள்பட்டில ஏறி அமர்ந்து கொள்கிறார்கள். சஜ்தா அத்தியாயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, தோள்பட்டில ஏறி அமர்ந்துக்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை அவங்க என்ன செய்வாங்க, இறக்கி விட மாட்டாங்க. தோளில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே மற்ற மீதமுள்ள ரக்கத்துகளை தொழுகை நிறைவு செய்வார்கள். எந்திரிப்பாங்க, குமியும் போது என்ன செய்வாங்க, கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தோளில் இருக்கக்கூடிய பேத்தியை தூக்கி கீழே வைப்பாங்க, மறுபடியும் தூக்கி வச்சுக்குவாங்க. இப்படி பேத்திகளை தூக்கி வைத்துக் கொண்டு நபிகளார் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் அப்படிங்கிற சம்பவத்தை பார்க்கணும். தொழுகை கூட்டி அழைத்து வந்தோம் என்றால் அவனுக்கு தொழுகை பற்றி உண்டான நாலேஜ், அறிவு சிறு வயதிலிருந்து அவனுக்கு உண்டாகும். உண்டாச்சுன்னு வைங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை சித்தாந்தம் தொழுகைதான் என்பதை புரிந்து கொண்ட நம்முடைய குழந்தைகள் வயது ஆக ஆக தொழுகையின்பால் ஈடுபாடு கொண்டவர்களாக, தொழுகை விடாத, தொழுகை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் மாறிவிடும். சேட்டை பண்றாரு அப்படின்னு நீங்க தாட்டாம இருக்கக்கூடாது, கூட்டிட்டு வர வேண்டும். சேட்டை பண்ணத்தான் செய்வான். சஜ்தாவுல போவாங்க, பணம்லாம் கீழே விழுந்துரும், விழுந்தவருடைய பணத்தை எடுத்து அடுத்தவருடைய பாக்கெட்ல கொண்டு திணிப்பான். சேட்டை பண்ணத்தான் செய்வான். நான் ஒரு பள்ளியில இமாமாக இருக்கிற பொழுது முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருக்க, பின்னாடி மக்கள் எல்லாம் தொழுகிறாங்க. ஒரு ஸ்டெப்பு தான், பெரும்பாலும் ஒரு ஸ்டெப்பு தானே. ஒருத்தர் ஒரு குழந்தைய கூட்டு 5 வயசு பையன் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவரும் தொழுகை நின்றாரு. இவன் என்ன செய்யறான்னா, பையன் தொழுவாரா, தொழ மாட்டான், சேட்டை ஒண்ணு வாங்கிட்டு ஓடுவான். இவன் என்ன செய்யறான்னா, மனுஷா மாணவர்களை கண்டிப்பதற்காக குச்சி ஒண்ணு வச்சிருப்போம், அந்த குச்சியை எடுத்துட்டு எல்லாம் சஜ்தாவுல உள்ள தலையை நெத்தியில சஜ்தாவுல வச்சிருக்கிறாங்க, பின்னாடி பொட்டச்சு போட்டு சத்து 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 அடிக்கிறான். வரிசை எல்லாத்தையும் வழி தாங்க முடியாம எந்திரிச்சு மண்டல ஒரு அடி. இது நமக்கு தெரியல, சத்தம் மட்டும் தான் கேட்குது. திரும்பி அதுக்கப்புறம் சலாம் கொடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் அடிச்சுட்டா. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன், ஏன்னா முன்னாடி இருந்தனால. ஒருவேளை இமாம் அஜர்த்துங்கிறனால விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. இப்படி குழந்தைகள் என்ன செய்ய, சேட்டை பண்ணத்தான் செய்யும். அதுக்கு பயந்து என்ன செய்யக்கூடாது, இவன் வந்தா ஏதோ ரோதனையா இருக்குது, நம்மளால தொட முடியல,
நம்ம தொழுகிட்டு இருக்கிறோம்ல, ஆரம்பத்துல சுண்ணச்சமால் பள்ளி வாசல்ல தொழுகிற பொழுது ஒருத்தர் பையனை கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து அவன் அழுகிறான், அடம் பிடிக்கிறான், இங்கிட்ட அங்கிட்டு திருப்புறான். அவரை தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வயதானவர் சொல்றாரு, உங்க தொழுகையே கெட்டு போச்சு, ஏன் தொழுகையும் கெட்டு போச்சு, நம்ம எல்லா தொழுகையும் கெட்டு போச்சு, இவன் கெடுத்துட்டான், இவன் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வர்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேத்திய தோல்ல வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? குழந்தைகளை அழைத்து தொழுகைக்கு வர வேண்டும், தொழுகையை நம்ம செயல் வடிவத்திலே பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுதல் இருக்கிற பொழுது, அந்த வழிகாட்டுதல் எல்லாம் தெரியாம என்ன செய்வாங்க, சில பேர் அதை புற சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்காம நம்முடைய குழந்தைகளை தொழுகைக்கு நம்ம என்ன செய்யணும், அழைத்து வர வேண்டும், தொழுகையை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏண்டா இந்த தொழுகை தான் நமக்கு மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கிறது, மறுமையில வெற்றி தரக்கூடியதாக இருக்கு. மறுமையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல் கேள்வி தொழுகை தான். அமல்கள் சம்பந்தமாக முதலாவதாக அல்லாஹ் தொழுகாயான்னு கேட்பான். யார் அதற்கு பதில் சொல்கிறாரோ அதற்கு பிறகு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் சுலபமாக அமைந்து விடும். யார் பதில் சொல்வார்? யார் 5 நேரம் தொழுகிறாரோ அவர் பதில் சொல்வார். யார் பதில் சொல்ல மாட்டார், யார் தொழாமல் இருக்கிறார்களோ, வாரத்துல ஒரு நாள், வருஷத்துக்கு 2 பிறநாள் பள்ளிவாசல் ஆஜராகிறாரோ அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்ப அதற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளும் அவளுக்கு சிரமமாக அமைந்து விடும். ஒருத்தர் பரீட்சை எழுத போறான், பரீட்சையில கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அறகுறையா தெரிஞ்ச கொஸ்டினும் தெரிஞ்சது போல எழுதிடுவான். ஏன்னா மனசுக்குள்ள ஒரு தைரியம், எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினா இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் தெரியாத கொஸ்டினா கேட்டான்னு வைங்க, அதை பார்த்து மனவேதனை அடைந்து பின்னாடி இருக்கிற கொஸ்டின் பதில் தெரிஞ்சாலும் அது பாதிதான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி மறுமையில நாம தொழுகையாளியாக இருந்தோம் என்றால் பதில் சொல்வோம், பிறகு கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளும் சுலபமாக அமைந்துவிடும். தொழுகையாளியாக இல்லாமல் இருந்து மறுமையில நம்மால் பதில் சொல்ல முடியாது, பிறகு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் சிரமமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையை, தூக்கத்தை தியாகம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர் மெஹராஜ் பயணத்துக்கு போறாங்க. அப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, பெரிய பாறாங்களை எடுத்து தலைமையிட்டு இருக்கிற அருகாமே நிற்கிறாரு. கீழே ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் நேரா பாக்குறாங்க. அந்த பாறாங்கல்ல எடுத்து அவருடைய தலையில போட்டு நசுக்கிறார். ஒரே அடி அடிக்கிறாரு, தலை 2 துண்டா நசுங்குது. நசுங்கி ஒரு பக்கமா ஓடுது உருண்டு. அவர் என்ன செய்யறாரு, ஓடி போய் அந்த பாறாங்களை எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வருவதற்குள்ளாக தலை நசுங்கியவருடைய தலை சரியாகுது. மறுபடியும் தூக்கி போடுறாங்க, மறுபடியும் சிதையுது, ஓடுது, தூக்கிட்டு வர்றாங்க, சரியாகுது. மறுபடியும் போடுறாங்க, சிதையுது, ஓடுது, தூக்கிட்டு வர்றாங்க, சரியாகுது. இப்படி தொடர்ச்சியாக அந்த மனிதருக்கு வேதனை செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த மனிதருக்கு ஏன் வேதனை செய்யப்படுகிறது? இந்த மனிதர் உலகத்துல வாழுகிற பொழுது தொழாமல் உறங்கிய மனிதர், தொழாமல் உறங்கிய காரணத்தினால் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. உலகத்துல தூங்குறப்ப சுகமா இருக்கு நமக்கு, அந்த நேரம் அது ஃபஜ்ருடைய நேரம். நமக்கு எப்ப தூக்கம் வரும் தெரியுமா? 3 மணிக்கு மேலதான் தூக்கமே வரும். நம்மளுக்கு அதுவரை தூக்கம் வராது. தலைவரை அந்த கொடுத்து படுப்பாரு, எப்படியோ திருப்பி திருப்பி படுப்பாரு, தூக்கமே வராது. தூக்கம் வர்றதுக்காக புக்ஸ் படிப்பாரு, அப்பயும் தூக்கம் வராது. என்னடா செய்யறது? இருங்க, 3 மணி ஆகட்டும், 3:30 ஆகட்டும், 4 மணி ஆகட்டும், எப்படி தூக்கம் வருது மட்டும் பாருங்க. 4 மணிக்கு மேல படுத்தாருன்னா 10 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. அப்ப மனிதனுடைய அந்த தன்மையை பாருங்க. செய்தால் அந்த நேரத்துல மிகப்பெரிய வஸ்வாசை ஏற்படுத்தி